கேக் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த தகரத்தெல்லாம் இப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. செருப்பு போட்டு பாருங்க, கையில ஒண்ணு காலில் ஒண்ணு, இப்படி ஒரு கையில செருப்பு ஒரு கை எத்தனை சொல்லி கொடுத்தாங்க. நூத்தி பெற்ற ஸ்தலத்துல இப்படி ஒரு அநியாயம் நடக்குது. அதனால கேட்க யாருமே இல்லையா? நாகராஜா கேட்டா கூட நீங்க திருந்தவே மாட்டீங்க. அப்படியேப்பட்ட மனுஷத்தை இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் பாத்துட்டீங்களா? ஆனா போன வருஷம் கம்மியா பண்ணிட்டாங்க பேரு. 4 இதுல எது ப்ராப்ளமா குட்டியே போயிடுச்சு. பரவாயில்ல, அதே தோட்டத்துக்கு வந்து காணப்படுகிறது. ஆமா, காணப்படுகிறது. கோயிலுக்குள்ள வந்திருக்கோம். இந்த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது இங்கதான் உட்காந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும். இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு தான் அகைன் வந்திருக்கேன். ஓகே, நம்ம வளைய கேம் விளையாட போறோம். ஓகே, இப்ப மாமா போட போறாப்புல. ஓடு விளையாடையா அகிலேஷ்? அஸ்வந்த், அவ்வளவுதான். அகைன் போட அகிலேஷ், போட. இங்க போட போற பவர் சோப்பு கூட கிடையாது. வெயில் கொளுத்துரு பயங்கரமா. பேர் நிக்கிறது வந்து சின்ன தெரு. அதாவது அங்க கடையில திலோக்கம்மா அது அம்மன் தேர். பேருக்கு மிக ரொம்ப பக்கத்துல இங்க பாத்தீங்கன்னா வடை ஒன்னும் எடுத்துட்டு போய் வைக்கவே இல்லை. அதுக்காட்டி இங்க பச்சை குடியை காட்டி எடுத்துட்டு சொல்லிட்டு வடத்தை இப்ப எடுத்துட்டு ரொம்ப சங்கடமா போச்சு கொஞ்ச நேரத்துல. நீங்க இப்ப பாக்குறது தேரால ஏற்பட்ட மக்கள் ஏற்படுத்தி வச்ச அந்த குப்பைகள் தான். வேட்டு வச்ச குப்பை, மக்கள் சாப்பிட்டு போட்ட வாட்டர் பாட்டிலு, இதெல்லாம் பெரும் குப்பைகளா தேருக்கு அப்புறம் காணப்படுது. ஓகே, பெரு பக்க நானும் நம்ம அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு போலீஸ்கார் ஆசையா போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நம்ம நந்தா கவர் பண்ணிட்டு
ஸ்மைல் ப்ளீஸ். ரொம்பவே கியூட்டான மூமெண்ட். தேர் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த தகரத்தெல்லாம் இப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. வளைவுல பயன்படுத்தின அந்த கிரீஸ் தடவுன அந்த தகரமானது தேர் வளையத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்த அந்த கிரீஸ் தடவுன தகவத்தை இப்பதான் எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப தாகமா இருக்கு. வந்தான மோர் பிடிக்க அழைச்சிட்டு வந்தாரு. தேவை பார்ப்போம். திரும்ப பெரிய தேர். வந்துட்டு